நேத்து தான் திருப்பரங்குன்றம் மலை மேல தீபத்தூண்ல தீபத்தை ஏத்தலாம் அப்படின்னு நாடே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த மிக முக்கியமான தீர்ப்பை மதுரை 2 அமர்வுகள் கொண்ட நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் மலை மேல தீபம் ஏத்தியே ஆகணும். அதை யாரும் இனிமேல் தடை போட முடியாது அப்படிங்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த மிக முக்கியமான தீர்ப்பை முக்கியமா இந்துக்களுக்கும் அதே போல முருகப்பெருமான் பக்தர்களுக்கும் இந்த முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க. இப்படி இருக்க இந்த முக்கியமான தீர்ப்பு குடுத்து இன்னும் சரியா 24 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்துல அங்க இருக்கிற முஸ்லிம்கள், அதே போல தமிழக அரசு அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுகிட்டு இருக்க போலீசார்கள், இவங்க எல்லாருமே நீதிமன்றம் அவங்க கொடுத்திருக்க அந்த தீர்ப்பை எல்லாத்தையுமே சுத்தமா மதிக்காம காற்றில் பறக்க விட்டிருக்காங்க போலீசார்கள். முக்கியமா அதே போல தர்கா தரப்பு அவங்களும் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்துல நீதிபதிகள் அவங்க சொல்லியிருக்க அந்த தீர்ப்பை மதிச்சு நடக்காம தர்காவை சேர்ந்தவங்க அதே போல அங்க வந்த முஸ்லிம்கள் எல்லாருமே நீதிபதிகளுடைய அந்த உத்தரவை மதிக்காம இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்துல சண்டையில ஈடுபட்டிருக்காங்க, சர்ச்சையில ஈடுபட்டிருக்காங்க. மிகப்பெரிய அளவுல வாக்குவாதம் சண்டையிலையும் தர்கா தரப்பு அவங்க இன்னைக்கு ஈடுபட்டிருக்காங்க. அப்படி திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்துல இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட்டான விவரம், வீடியோ ஆதாரத்துடன் முழு விவரம் எல்லாத்தையுமே என்ன அப்படிங்கிறத இப்ப இங்க பார்க்கலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதாவது திருப்பரங்குன்றம் மலை மேல தீபத்தூண்ல தீபம் ஏத்தலாம் அப்படின்னு நீதிபதிகள் அவங்க கொடுத்த அந்த முக்கியமான தீர்ப்பு ஒண்ணு நேத்து வந்திருந்தது. அது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனாலுமே திருப்பரங்குன்றம் மலையை பத்தின இன்னொரு மிக முக்கியமான தீர்ப்பு கூட நேத்து நீதிபதிகள் அவங்க சொல்லியிருந்தாங்க. அது எதை பத்தின தீர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மலை மேல முஸ்லிம்கள் அவங்க சந்தனக்கூடு அப்படிங்கிற அவங்களுடைய அந்த விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கொண்டாட்டம் அந்த விழாவை பத்தின ஒரு தீர்ப்பு தான் நீதிபதிகள் நேத்தே அவங்க முஸ்லிம்கள் அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகளை விதிச்சு அந்த தீர்ப்பை அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனாலுமே அந்த தீர்ப்பை எதையுமே மதிக்காம இன்னைக்கு முஸ்லிம்கள் அதே போல அவங்களுக்கு ஆதரவாக போலீசார்கள் அவங்க எல்லாருமே மலை அடிவாரத்துல திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்துல வரம்பு மீறி நடந்துகிட்டு இருந்திருக்காங்க. இதனால மக்கள் அதே போல போலீசார்கள் தர்கா இவங்க எல்லாருக்கிட்டையுமே இன்னைக்கு வாக்குவாதம் சண்டை இன்னைக்கு அதிகாலையில திருப்பரங்குன்றம் மலையில நடந்திருக்கு. இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், டிசம்பர் 21ஆம் தேதியில இருந்து ஜனவரி 6ஆம் தேதி வரைக்கும் சந்தனக்கூடு அப்படிங்கிற அந்த விழாவை முஸ்லிம்கள் அவங்க எல்லாருமே திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கிற தர்கா அந்த தர்காவில் அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருமே ஏற்கனவே அறிஞ்சதுதான். இப்படி இருக்க கடந்த 3ஆம் தேதி மலை மேல அவங்க சந்தனக்கூடு அந்த விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தின ஒரு முக்கியமான தீர்ப்பு மதுரை கிளை பெஞ்ச் அமர்வு அவங்க ஒரு முக்கியமான தீர்ப்பு சொல்றாங்க. அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மலை மேல எக்காரணத்தை கொண்டும் கால்நடைகளை எடுத்துட்டு போய் பலி கொடுக்க கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது. முக்கியமாக சந்தனக்கூடு அந்த விழாவின் நிறைவு பகுதி ஜனவரி 6ஆம் தேதி 7ஆம் தேதி இப்படி 2 தேதிகள்ல அந்த நிறைவு விழா மலை மேல இருக்கிற தர்காவில் நடக்க இருக்கு. அந்த தர்கா விழா அங்க கொண்டாடுறப்ப 50 பேர் மட்டுமே தான் அனுமதிக்கப்படணும். அதை விட கூடுதலாக தர்கா தரப்பு யாருமே போகக்கூடாது, முஸ்லிம்கள் யாருமே மலை மேல போகக்கூடாது அப்படின்னு இந்த முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது மலை மேல இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகக்கூடிய இந்துக்களாக இருக்கட்டும், அதே போல இந்த பக்கம் மலை மேல சிக்கந்தர் தர்காவுக்கு போகக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கட்டும், 2 பேருமே அவங்க அவங்களுடைய தரப்பு மலைக்கு மேல போறப்ப 50 பேருக்கு மேல மலை மேல அலோவ் பண்ணவே கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த உத்தரவை நீதிபதிகள் அவங்க போட்டிருக்காங்க. அதன் காரணமாக நீதிபதிகள் இந்த உத்தரவு பிறப்பிச்சதுல இருந்து அப்ப இருந்து இப்ப வரைக்கும் மலை மேல இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போற இந்து பக்தர்கள் எல்லாருமே 50 பேர் மட்டும்தான் மலைக்கு போறாங்க. அவங்க கீழே இறங்க இறங்க அடுத்த நபர்களை மலைக்கு மேல விடுறாங்க. அதாவது மலை மேல 50 பேர் தான் இருக்கணும். மேல போனவங்க கீழே வந்ததுக்கு அப்புறமா அடுத்த புதிய நபர்களை மலை மேல அனுப்புறாங்க. இது ஹிந்துக்களுக்கும் ஒண்ணுதான், அதே போல முஸ்லிம்கள் அவங்களுக்கும் ஒண்ணுதான். மலை மேல 50 பேருக்கு மேல யாரும் போகக்கூடாது. மேல போனவங்க கீழே இறங்குறவங்க எண்ணிக்கையின் அடிப்படையில புதுசா மேல நபர்களை அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க போலீஸ். இதுதான் நடைமுறையில இருந்திருக்கு கடந்த ஒரு 4, 5 நாட்களாக அங்க மலை மேல நடைமுறையில இருக்கிற விஷயமாக இருக்கு. இதுக்காக தான் நேத்து தர்கா தரப்பு அவங்க நீதிமன்றத்துல ஒரு பெட்டிஷன் ஒண்ணு போடுறாங்க. அதாவது இந்த சிக்கந்தர் தர்கா மலை மேல இருக்கிற சந்தனக்கூடு அந்த விழாவை கொண்டாடுறதுக்காக தமிழ்நாட்டுல இருந்து கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான முஸ்லிம்கள் இங்க திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்துக்கு வருவாங்க. அங்க சிக்கந்தர் தர்காவுக்கு வருவாங்க. அதனால அவங்க எல்லாரையுமே நீங்க மலை மேல விடணும் அப்படின்னு இந்த முக்கியமான பெட்டிஷன் தனியாக இந்த விசாரணை நேத்து நடந்திருக்கு. அதுக்கு நீதிபதிகள் அவங்க ஒத்துக்கல. மலை மேல 50 பேருக்கு மேல நிச்சயமாக இந்துவாக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலும் 50 பேருக்கு மேல போகக்கூடாது அப்படிங்கிற அந்த உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. நீங்க என்ன விழா வேணாலும் மலை மேல கொண்டாடிக்கங்க.
அங்க மலை மேல இடம் வசதியும் கூட ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. அதனால நிச்சயமாக 50 பேருக்கு மேல யாரும் போகக்கூடாது அப்படிங்கிற இந்த உத்தரவு நேத்து தனியாக, அதாவது திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கு தனியாக தீர்ப்பு வந்திருக்கு. அதேபோல மலைக்கு மேல 50 பேருக்கு மேல போகக்கூடாது அப்படிங்கிற இந்த வழக்கு நேற்று தனியாக விசாரிச்சு அதுக்கும் தீர்ப்பு குடுக்கப்பட்டிருக்கு. 50 பேருக்கு மேல போகக்கூடாது அப்படின்னு ஆணித்தனமாக நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. ஆனா, இன்னைக்கு அங்க திருப்பரங்குன்றம் அடிவாரத்துல நடந்த விஷயங்களே வேற. இன்னைக்கு காலையில இருந்தே முஸ்லிம்கள் அவங்க எல்லாருமே வரிசையா நெறைய பேர் மலை மேல போறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா, போலீஸார்கள் அவங்கள ஆரம்பத்துல தடுத்து நிப்பாட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கள தடுத்து நிப்பாட்டல. அதிக அளவுல முஸ்லிம்கள் அவங்க வராங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே, போலீஸார்கள் அவங்களுக்குன்னு தனியா ஏதாச்சும் உத்தரவு வந்ததா அப்படின்னு தெரியல. ஆனாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸார்கள் அவங்கள தடுத்து நிப்பாட்டாம, எவ்வளவு பேர் வேணாலும் மலைக்கு போய்க்கங்க. நாங்க தடுக்கல அப்படிங்கிற மாதிரி போலீஸார்கள் அவங்க தடுப்புக்காக அமைச்சு வச்சிருந்த அந்த பேரிகார்டு, தடுப்பு இரும்பு கம்பிகள் அது எல்லாத்தையுமே அகற்றி, முஸ்லிம்கள் மேல மலைக்கு போறவங்க போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரையுமே மலை மேல அனுமதிச்சிருக்காங்க. அதாவது 50 பேருக்கு மேலேயே தாராளமாக முஸ்லிம் அவங்கள அனுமதிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே இப்ப மலைக்கு மேல சந்தனக்கூடு அந்த விழாவ கொண்டாட முஸ்லிம்கள் வரிசையா நூத்துக்கணக்கான, ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் மலை மேல இப்ப தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. ஆனா, இந்த பக்கம் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போறதுக்காக ஹிந்துஸ் அவங்க எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. ஆனா, அவங்க 50 பேர் மட்டுமே தான் அனுமதிக்கப்படுறாங்க. அவங்க மலைக்கு போறவங்க எல்லாருமே 50 பேர் மட்டும் தான் மேல போணும். அதுல இருந்து ஒரு சில பேர் கீழ இறங்குனதுக்கு அப்புறமா அடுத்து புதுசா நபர்கள் மேல போய்க்கலாம் அப்படிங்கிற அந்த உத்தரவு மட்டும் இந்த பக்கம் ஹிந்துஸ் அவங்களுக்கு தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு. ஆனா, அதே மாதிரி இங்க பக்கத்துல சந்தனக்கூடு கொண்டாடிட்டு இருக்காங்க முஸ்லிம். அவங்க மட்டும் எவ்வளவு பேர் வேணாலும் மலைக்கு போலாம் அப்படின்னு இப்ப போலீஸார்கள் அவங்களுக்கு மட்டும் அந்த சலுகையை காட்டுறது. இந்த விஷயத்த பார்க்குற அந்த பகுதி ஹிந்துக்கள், முக்கியமாக முருக பக்தர்கள் எல்லாருமே திரும்பவும் போலீஸார்கள் இந்த மாதிரி ஒரு தரப்பினர்கள் அவங்களுக்கு மட்டும் தனியாக சலுகை காட்டுறது, இந்த மாதிரியான ஓர வஞ்சனை விஷயத்த போலீஸார்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு இந்துக்கள் எல்லாருமே தற்போது இந்த விஷயத்துல மீண்டும் கோபம் அடைய ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நீதிபதிகள் அவங்க எல்லாருமே நேத்து தான் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. திருப்பரங்குன்றம் மலை மேல தீபத்தூண்ல தீபம் ஏத்தலாம் அப்படின்னு தீர்ப்பு குடுத்திருக்காங்க. இன்னும் தீபம் ஏத்தல. அதாவது கார்த்திகை தீபம் வரைக்கும் அந்த தீபம் ஏத்துறத எல்லாருமே பார்க்கறதுக்காக அத்தனை நாட்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆனாலுமே ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு. அதே நேரத்துல மலை மேல 50 பேருக்கு மேல போகக்கூடாது அப்படிங்கிற தீர்ப்பும் நேத்து தான் வந்திருந்தது. ஆனா அந்த தீர்ப்ப மதிக்காம போலீஸார்கள் அவங்க எல்லாருமே காற்றில் பறக்க விட்டுருக்காங்க. முஸ்லிம்கள் அவங்களுக்கு ஒரு சலுகை, ஹிந்துஸ்கள் அவங்களுக்கு ஒரு சலுகை அப்படிங்கிற மாதிரி தான் இப்பவும் இன்னமும் திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்துல போலீஸார்கள் பாகுபட்சம் பார்த்து தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இத பார்க்குறப்ப திருப்பரங்குன்றம் மலை மேல தீபத்தூண்ல தீபம் ஏத்துற அந்த விஷயத்துல மட்டும் போலீஸார்கள் எப்படி ஹிந்துக்களுக்கு அவங்க ஆதரவா செயல்படுவாங்க? நீதிபதிகள் அவங்க உத்தரவு போட்ட அந்த விஷயத்த மலை மேல பக்தர்கள் அனுப்புற விஷயத்திலேயே 2 பிரிவினருக்கும் பாகுபட்சம் பார்க்குற போலீஸார்கள் தீபத்தூண்ல மட்டும் அவங்க தீபம் ஏத்துற விட்டுருவாங்களா? அந்த விஷயத்திலயும் ஏதாச்சும் செஞ்சு தடுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப போலீஸார்கள் அவங்க இரு பிரிவினர்களுக்கும் வித்தியாசம் பார்த்து அவங்க செயல்படுறது. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் இந்துக்கள் எல்லாருமே போலீஸார்கள் தொடர்ந்து இந்துக்கள் அவங்க எல்லாருக்குமே எதிராக தான் செயல்படுறாங்க. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எல்லாருமே அதிருப்தி அடைகிற மாதிரி தான் இன்னைக்கு காலையில இந்த விஷயம் பரபரப்பாக திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்துல நடந்திருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த கட்டமாக திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல அங்க அடிவாரத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு.